உங்கள் கால் பாதங்களோட பெருவிரல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதோட பக்கத்து விரல் கூட இருக்கக்கூடிய கேப் வந்து விலகிட்டே இருக்கிற மாதிரியோ அல்லது பக்கத்தில் இருக்கிற விரலோட க்ளோஸாக, அதாவது இடம் மாறிட்டே இருக்கிற மாதிரி, நகர்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த கால் பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நகர்ந்துட்டே இருக்கிறதும் கூட ஒரு ஹெல்த் இஷ்யூ தான். உள்ளே இருக்கிற ப்ராப்ளம், உள்ளே இருக்கிற 2 வைட்டல் ஆர்கன் ப்ராப்ளமில் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதோ அல்லது ப்ராப்ளம் ஆக போகுது அப்படிங்கிறதோ ஓட இண்டிகேஷன் தான் இந்த பெருவிரலில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது. இது வந்து சிலருக்கு வலி இருக்கும், சிலருக்கு வலி இருக்காது. நகர்ந்துட்டுருக்கிற மாதிரி, அதாவது அதோட இடத்துலேருந்து மாறுபட்டுருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து 2 மேஜர் ஆர்கன்ஸோட ப்ராப்ளம்னு நான் சொன்னேங்க. அது எந்தெந்த ஆர்கன் இப்போ நான் சொல்கிறேன், வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட மண்ணீரல் ஆஸ் வெல் அஸ் கல்லீரல், அதாவது லிவர் அண்ட் ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஆர்கன்ஸில் தான் இந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. உங்களுக்கு சுகர் இருக்கலாம் அல்லது சுகர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ்னால் நீங்கள் இருக்கலாம், பார்டர் லைனில் இருக்கலாம், அல்லது உங்களோட ஹெரிடிட்ரியில் இருந்தால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அது மட்டும் இல்லைங்க, தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ டைஜஷன் சார்ந்த விஷயங்கள்லையோ ப்ராப்ளம் இருக்கும். நல்ல கவனிங்க, ஃபேட்டி லிவர் இருக்கும் அல்லது வரக்கூடும் அப்படின்ற ஒரு நிலையோ. அடுத்தது அதோட அடுத்த ஆர்கன்னு சொல்லப்படுறது பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பித்தப்பையில் கற்கள் இருக்கலாம் அல்லது வரலாம். இந்த மாதிரி விஷயங்களில் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் இன்னும் சில சிம்டம்ஸ், அதாவது 2 ஆர்கன்ஸ் சம்மந்தமான இன்னும் சில சிம்டம்ஸும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கூடுதலாக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்தமான சுவை அப்படிங்கிறது புளிப்பும் இனிப்புமாக இருக்கும். இந்த புளிப்போ இனிப்போ வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இனிப்பு புளிப்பு சாப்பிடும் போல் இருக்கும், ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது உங்களோட கண்ட்ரோலை பொறுத்தது. உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, பாதங்கள் சம்பந்தமான பிரச்சனை, பாதம் எரிச்சல், குத்துற மாதிரி இருக்கிறது, நடக்கும்போது உணர்வு கம்மியாக இருக்கிற மாதிரி, அழுந்துற மாதிரி இருக்கிறது, வலிக்கிற மாதிரி, குதிகால் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் இதுவும் சிம்டம்ஸ் தாங்க, இதுவும் வியாதி கிடையாது. இந்த சிம்டம்ஸோடு நீங்கள் பார்த்துட்ருக்கிற விஷயம்தான் அந்த பெருவிரல் நகர்றது, மாறி லொக்கேஷன் மாறுறது. தயவு செய்து உங்களோட பாடி லாங்குவேஜ்க்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிகிச்சையை எடுங்க. கண்டிப்பாக அக்குபஞ்சர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும்னு நம்புகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.